Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சாரி 111 இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரி 111 அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை காமெடி டிராமா மூவி. வெண்ணிலா கிஷோர் தான் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் என்னன்னா ஒன் லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கோதாச்சாரி மூவில வெண்ணிலா கிஷோரோட கேரக்டரான சாரியை இன்ஸ்பயர் பண்ணி அதே ரா ஏஜென்சி சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை ஏஜென்ட் தனியா ஒரு மிஷனுக்குள்ள போகும்போது என்ன நடக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹைலைட்டடான ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. அந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டுமே இல்லாத லக்கி ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோக்கு இந்த கேஸும் மிஷனும் ஒப்படைக்கப்படுது. இந்த அட்டாக்கு சம்மந்தப்பட்ட டெரரிஸ்ட்டை ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா, அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஸ்பை காமெடி ட்ராமா மூவி. ஸ்கூப் காமெடி ட்ராமா ஸ்டைலில் நரேட் பண்ணி சூப்பராக ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜேம்ஸ் பாண்ட் மூவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி இங்கிலீஷ் மூவி எல்லாத்தையுமே பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அதோட ரீமேக் அண்ட் ரீக்ரியேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாக எவால்வேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் எமோஷனலாகவும் சீரியஸாகவும் போனது. அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக ஹீரோக்கு மேட்ச் ஆகலங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்க வச்சுச்சு இந்த மூவி. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக செம்மையாக நடிச்சிருந்தாலும் நம்ம கதையோட ஹீரோன வெண்ணிலா கிஷோர் பேக் போனாக அமைஞ்சிருக்காரு. காமெடியான மேனலிசமில் தட்டி தூக்கியிருக்காரு. இங்கிலீஷோட தெலுங்கு மிக்ஸ் பண்ணி பேசக்கூடிய காமெடி டைலாக் நிறைய சீனில் டேக் ஆஃப் ஆகிருக்கு. அந்த சிச்சுவேஷனல் காமெடியை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ஸ்பை காமெடி ட்ராமா தான். ரொட்டீனான ஸ்டோரி தான், ப்ரெடிக்டபிளாக சிம்பிளாக இருந்துச்சு. பயோ வெப்பனை வச்சு உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய வில்லங்கிட்ட இருந்து ஹீரோ உலகத்தை காப்பாற்ற என்னென்ன பண்ணுறாருங்கிற ஸ்பை ஜர்னர் ட்ராமா டெம்ப்ளேட் தான் திரும்ப அப்படியே உருட்டி வச்சிருந்தாங்க. கதையில் எதுவுமே புதுசாக இல்லை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கூப் காமெடி ட்ராமா நல்லா இருந்துச்சு. இம்ப்ரெசிவான ஒரு டோனில் நல்ல டேக் ஆஃபாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அப்படியே லேண்டிங் சரியில்லாமல் சொருவி வச்சிட்டாங்கிறத உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு சீரியஸான இம்பாக்ட்ஃபுல்லான எமோஷன்ஸ் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை, எஃபெக்டிவாக ஒர்க் அவுட்டும் ஆகலை. இந்தியன் சொல்யூஷனை வச்சு சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்கிற எமோஷனை கன்வே பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ்டாக நிறைய விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய சீக்வன்ஸ் ஓவர் ட்ராமேட்டிக்காக போயிடுச்சு. ரியாலிட்டி செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. டெக்னிக்கலாக செம்ம சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமுலேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக கலர்ஃபுல்லாக சூப்பராக கன்வென்ஷனலாக கொடுத்துருந்தாங்க. அந்த மூவியில் நோட்டபிளாக ஆக்ஷன் காமெடி ட்ராமா சீக்வன்ஸ் கூட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கை தாண்டி அதை சொன்ன விதமான எமோஷனல் ட்ராமா சீக்வன்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியாக நியூவாக இருந்துச்சு. பட் அதையுமே ஏன்டா இவ்வளோ ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறீங்கன்னா உங்களே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. லென்த்தி டியூரேஷனை மட்டும் அவங்க இன்னும் ட்ரிம் அவுட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அந்த மூவியோட மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியை திணிச்சு வாலண்டியராக ஸ்கூப் காமெடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களை சிரிக்க வச்சுங்க. செகண்ட் ஹாஃபில் காமெடியிலேருந்து சீரியஸ் டோன் மாறும்போது ஸ்டாண்டப் காமெடியவே ஒரே சிச்சுவேஷனல் ட்ராமாவை பேஸ் பண்ணி சீரியஸாக பண்ணி உங்களை யோசிக்க வைக்கிறாங்களா, சிரிக்க வைக்க ட்ரை பண்ணாங்களான்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி ஓவர் ட்ராமேட்டிக்காக கொண்டு போயிட்டாங்க. எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் ஓவர் ஸ்ட்ரெச்டாகவும் ஓவர் ஃபோர்ஸ்டாகவும் இருந்துச்சு. எதுவுமே ஃப்ளோவை மிக்ஸ் பண்ணி இந்தியன் சொல்யூஸ்க்கான எமோஷன்ஸ் அழகாக கன்வே பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கிறது அப்பட்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் என்கேஜ்மெண்ட்டும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டும் இல்லைங்கிற காண்டிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான தெலுங்கு ஸ்பை காமெடி ட்ராமா மூவி தான் இந்த சாரி 111. வெண்ணிலா கிஷோருக்காக தான் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குங்களா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு ஓகே இஷான மூவி தான் இது. சாரி 111 மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் சேனல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து டாடா பை, see you and love you all.